Hi friends, welcome to Srivari Education Group Information Platform. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிட்ஸ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ பிட்ஸ் பிலானியில் இருக்கக்கூடிய கேம்பஸில் எம்பிஏ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க காலேஜஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம் இந்தியாவில். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து வேர்ல்டு கிளாஸில் வந்து இவங்களோட கிளாஸஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கரிக்குலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சிலபஸ் தாண்டி இவங்க வந்து ஃபாரின் சிலபஸ் பேஸஸில் வந்து இவங்க கரிக்குலம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆகட்டும் சரி, சிங்கப்பூர் இதாகட்டும் சரி. ஸோ இவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய கரிக்குலம் பேஸஸில் இவங்க வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராம்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன ப்ரோக்ராம்ஸுங்கிறத நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அவங்க விஷன் அண்ட் மிஷன்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக இது வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரல் கான்டென்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எம்பிஏக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மும்பை கேம்பஸ். ஸோ மும்பை கேம்பஸில் வந்து மெயினாக வந்து எம்பிஏக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா 63 ஏக்கராஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 5000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சிருக்கிறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசல் வந்து இவங்க கேம்பஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரவுண்ட்ஸ் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 3rd ரவுண்டுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ எம்பிஏனாலே உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸாக வந்து அவங்க வந்து பிஃபோர் லாஸ்ட்டு இயர்லேயே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 ரவுண்ட்ஸ் வந்து பிஃபோராகவே இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 3rd ரவுண்டுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதோட அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா January 27th வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ March 16 வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் டைம் வந்து இருக்குது. ஸோ இன்டர்வியூ ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு April 30th இது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீஸஸ் டைம் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஒன்று GMAT, இன்னொன்று வந்து GRE ஸ்கோர் பேஸஸில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமு, தென் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், எந்த கண்ட்ரி, ஸோ ஜென்ரலாக வந்து எந்த சிட்டி, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இது, கிராஜுவேஷன்ஸ் இது, ஸோ காலேஜஸோடது இது எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மெயில் வெரிஃபிகேஷன் அண்ட் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, இப்போ 10th ஆகட்டும் சரி, 12th ஆகட்டும் சரி, தென் யூஜி டீட்டெயில்ஸ் ஆகட்டும் சரி, இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் செம் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே அப்லோட் பண்ணலாம். ஸோ இல்லை செமஸ்ட்ரு ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, லாஸ்ட் இயர் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபீஸஸ் வந்து ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ வந்து கொடுப்பீங்க. ஸோ அது பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இவங்க கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து 60+ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மேஜராக என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் கோர் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் இது பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன இதில் வந்து எந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் அண்ட் இனோவேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க அகாடமிக் கேலண்டரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கும் தென் செகண்ட் இயருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரோக்ராம் டீமோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட செப்பரேட்டான வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுவுமே மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரிக்குலமோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க கரிக்குலமோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு என்ன மாதிரி பேசிக்ஸ் இருக்கும், தென் செகண்ட் இயரில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பேசிக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 3மே டிஃப்ரென்ஷியேஷன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க செம் பேஸஸில். ஸோ நீங்கள் வந்து இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இது செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம தேர்ட் ரவுண்டுக்குள்ளோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மிட் அக்டோபரில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பரில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு உண்டானது எல்லாமே வந்து அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஷெட்யூல்ஸ் கொடுத்துட்டு. ஸோ இந்த இதில் இப்போ போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு மார்ச்லேயும் அவங்க வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அதுக்கு உண்டான பேட்ச் வந்து இன்டேக் எடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் டு ஜானில் வந்து அவங்க இன்டேக் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து தேர்ட் ரவுண்ட் மட்டும்தான். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ சார்ட் அவுட் பண்ணி இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க யாரெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கால் ஃபார் பண்ணி அட்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க அப்ளிகேஷன் ஃபீ வந்து 2500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,85,000 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்மிஷன் ஃபீஸ் ஒன் டைம் பேமெண்ட்டுங்கிறது 1,50,000 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ அக்காமடேஷன் அப்படிங்கிறது 3 lakhs வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் ஒன் டைம் பேமெண்ட்டுங்கிறது 20,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 28,55,000 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க செப்பரேட்டாகவே வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸுக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து என்னென்ன பேமெண்ட் பண்ணணும், ஸோ எந்த டைமுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து நீங்கள் 15,12,500 வந்து பே பண்ணுவீங்க. தென் செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 13,42,500 வந்து பே பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் இது வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீஃபண்ட் பாலிசிக்கு உண்டான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, தென் ஜாயின் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களோட ரீஃபண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட் இதுவுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 100% வந்து உங்களுக்கு வந்து வேவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 15 daysக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஃபோர் அவங்க டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, பேமெண்ட் பண்ணிருந்து டைம் ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ள வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கணும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோட்டீஸ் பீரியட் தாண்டி நீங்கள் போகும்போது அடுத்து 90% இது பண்ணுறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா 80% சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸுக்கு மேலே போகும்போதில் உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு உண்டான டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 30 days ஆகும்போதில் உங்களுக்கு வந்து 50% வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதே வந்து அந்த நோட்டீஸ் பீரியடை வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க, அந்த டைம் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கெரியர் கவுன்சிலிங் வீடியோஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் சைட்லேருந்து உங்களுக்கு லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன பேங்கிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேங்கிங்கோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுவுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேர்ல்டு கிளாஸ் ஸ்பெசிஃபிக்கான இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து தான் இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க, அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இவங்க லைப்ரரியை பற்றி பார்க்கணும். ஸோ அவங்க லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான லைப்ரரி. ஸோ
அந்த லைப்ரரியில் வந்து என்ன மாதிரி டேர்ம்ஸில் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் பேசிஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி அவங்க கலெக்ஷன்ஸு இதுலேயுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக அவங்களோட பிக் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸ்போசலான இதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசரில் நீங்கள் படிக்கணும், ஒரு நல்ல ஒரு கேம்பஸில் இது பண்ணணும். ஸோ அதே மாதிரி டாப் மோஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிஸ்க்கு கீழே நீங்கள் படித்து ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தாராளமாக இவங்க கேம்பஸை போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ கேம்பஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி டேர்ம்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சதுக்கு ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெரியர் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம், தென் காலேஜஸில் வந்து அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலுமே நீங்கள் எப்போனாலுமே எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணல, அதுக்கு உண்டான ஹெல்ப் எல்லாமே எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.